ஒரு அழகான காலை. அருண் ஒரு பழைய அறையில் ஒரு விசித்திரமான ரோபோட்டை கண்டுபிடித்தான். வாவ், இது ரோபோட் போல இருக்கே. இதை கொஞ்சம் ஆன் பண்ணி பார்ப்போமா? நான் இந்த பட்டனை அழுத்துகிறேன். பீப், சிஸ்டம் ஆன்லைன். வணக்கம் அருண். வாவ், ரோபோட் உண்மையிலேயே உயிர் பெற்றுவிட்டது. அருணும் ரோபோட்டும் கிராமத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். ரோபோட், நாம இன்று ஒரு பெரிய சாகசம் செய்ய போகிறோம். நான் தயாராக இருக்கிறேன் அருண். ஐயோ, இந்த குட்டி நாய் அழுகிறதே. இதற்கு வீடு கிடைக்கவில்லை போலிருக்கிறது. நாம் இந்த குட்டி நாய்க்கு உதவலாம். நான் என் மேஜிக் ஸ்கேனை பயன்படுத்துகிறேன். வாவ், ஒரு மாய பாதை தோன்றுகிறது. இந்த பாதை நாயின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும். அருண், ரோபோட் மற்றும் குட்டி நாய் அந்த மாய பாதையை பின்தொடர்ந்து சென்றார்கள். வாங்க, நாம விரைவாக போகலாம். கவலைப்படாதே, நாம வீட்டை கண்டுபிடிப்போம். பாரு, அந்த வீடு நாயின் வீடு போல இருக்கிறது. ஆஹா, எங்கள் குட்டி நாய். நன்றி அருண், நன்றி ரோபோட். குட்டி நாய் தனது குடும்பத்துடன் மீண்டும் சேர்ந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு நல்ல செயல் முடிந்தது. ரோபோட், இது ஒரு அருமையான சாகசம். ஆம் அருண், இன்னும் பல சாகசங்கள் நம்மை காத்திருக்கின்றன. அருண் மற்றும் ரோபோட் அடுத்த சாகசத்திற்கு புறப்பட்டார்கள். அடுத்த சாகசத்தில் அருணும் ரோபோட்டும் ஒரு மர்மமான காடுக்குள் செல்கிறார்கள். ரோபோட், அந்த மரம் ஏன் ஒளி விடுகிறது? அருண், இது ஒரு மாய மரம் போல இருக்கிறது. அருண், உங்களுக்காக ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மர்மத்தை தெரிந்து கொள்ள அடுத்த எபிசோடில் பாருங்கள்.